ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நான் டெய்லி கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வந்து 1 மினிட்கான சிக்னல்ஸ். நான் இதோடு அட்டாச் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 மினிட் ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அதை இங்கே டுட்டோரியலாக பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிடே வந்து 9 பிஎம்க்கு சிக்னல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுடைய செஷன். ஸோ இன்கேஸ் வந்து 9 பிஎம்க்கு செஷன் வரல அப்படின்னா நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் எந்த டைமுக்கு அப்படின்னா. பட் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆல்சோ வீக்லி 7 டேஸுமே வந்து நமக்கு செஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி டேவுமே வந்து 9 பிஎம்க்கு செஷன் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து லைவ் செஷன். 9 பிஎம்க்கு வந்து லைவில் 1 மினிட்கான செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டெலகிராம் குரூப்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சிக்னல்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறத இது பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லைவ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கரன்சியை எடுத்துக்க போகிறேன். ஸோ கரன்சி நான் வந்து சூஸ் பண்ணி இப்போ வந்து NZD CHF இருக்குது. ஸோ இந்த NZD CHFல தான் நான் நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே வந்து டெலகிராம் குரூப்பு பாருங்கள். செஷன் ஸ்டார்ட் ஆனதும் இங்கே ஒரு சில ரூல்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், நியூ ட்ரேடர்ஸ் ட்ரை வந்து டெமோ அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் 1 மினிட் சிக்னல்ஸ். இது 1 மினிட் சிக்னல்ஸ். இது வந்து நியூ ட்ரேடர்ஸ் ட்ரை டெமோ. அப்புறம் 1 மினிட்கான இது சிக்னல்ஸ் இது. அப்புறம் யூஸ் 1 மினிட் கேண்டில். ஃபஸ்ட்டு இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது எப்படி எடுக்கணும், ப்ளஸ் மேக்ஸிமம் எவ்வளோ மார்டிங்கல் அண்ட் மார்டிங்கல் 2 வந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இஃப் டோஜி அப்பே டோன்ட் ட்ரேட் மார்டிங்கல். இது எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நான் சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது என்ன கரன்சிங்கிறத டைப் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். குரூப்பில் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து NZD CHF இது வந்து தான் கரன்சி. நெக்ஸ்ட்டு 1 மினிட் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 மினிட் வந்து மார்க்கெட் ஆப்போசிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 மினிட் நான் வந்து டவுன் கொடுக்குறேன். இப்போ வந்து கேண்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டிலில் ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1 மினிட் நெக்ஸ்ட்டு 1 மினிட்னால் இப்போ டைம் என்னென்னு பாருங்கள். இப்போ வந்து 9:03க்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ 9:04க்கு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். டிஃபால்ட்டாக டைம் இங்கே செட் ஆயிரும். 9:03க்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு 1 மினிட் டவுன் கொடுத்துருக்கேன். அப்போ 9:04க்கு தான் நீங்கள் வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. இஃப் டோஜி அப்பே இந்த 7th பாயிண்ட் பாருங்கள். இஃப் டோஜி அப்பே டோன்ட் ட்ரேட் மார்டிங்கல் சரி, இதுவும் சரி. இப்போது இந்த இடத்துல டோஜி அப்பியர் ஆகிருக்கு. அதனால ட்ரேட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டால் ப்ரீவியஸ் கேண்டிலில் டோஜி வந்துட்டால் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ட்ரேட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கேண்டில் டோஜியாக ஆயிருச்சு. மேபி இது 1 பாயிண்டில் மேலேயும் போயிருக்கலாம், 1 பாயிண்டில் கீழே வந்திருக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. இதுவே டோஜி கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்டிங்கல் வந்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 1 மினிட் சிக்னல் நான் கொடுக்குறது, 1 மினிட் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். 1 மினிட் கேண்டில் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து இஃப் ஃபஸ்ட் ஒன் லாஸ் மீன் கோ மார்டிங்கல் 1. இது இப்போதைக்கு வந்து ஆப்போசிட்டாக ஆகலை. அதனால வந்து நான் மார்டிங்கல் எடுக்க விரும்பலை. மேக்ஸிமம் மார்டிங்கல் 1 தான். மார்டிங்கல் எடுக்கும்போது இந்த 2 பாயிண்ட் ப்ளஸ் டோன் ட்ரேட் மார்டிங்கல் இந்த 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் டோஜி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்கேஸ் இப்போ நான் இந்த இதில் தானே என்ட்ரி எடுத்தேன் இந்த கேண்டிலில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேண்டில் டோஜியாக முடிஞ்சுது அப்படின்னா இந்த கேண்டிலில் நான் மார்டிங்கல் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டேன். ஸோ அதுதான் வந்து அதோட மீனிங். இப்போது இது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு.
இது ஷியோர் ஷார்ட்டாக இருந்தது. ஸோ ஷியோர் ஷார்ட். நெக்ஸ்ட்டு ஒரு கரன்சி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கரன்சி என்இடி யூஎஸ்டி. ஓகே, என்இடி யூஎஸ்டியில் நெக்ஸ்ட்டு என்ன என்ட்ரி வரும்? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்இடி யூஎஸ்டி ஓடிசி கரன்சியை நான் டைப் பண்ணிட்டேன். அண்ட் குரூப்லேயும் கரன்சி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு 1 மினிட் அப் ஆர் டவுன், அதை வந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு 1 மினிட் அப் ஆர் டவுன் கொடுக்கும்போது நான் அந்த மெசேஜ் வந்ததும் அது என்ன டைமிங்கில் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள். மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நெக்ஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் அப் டைரெக்ஷனில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 மினிட் அப், டைம் பாருங்கள் 9:07 ஆச்சு. இங்கே டைம் 9:07 ஆச்சு. இப்போ இங்கேயும் பாருங்கள் இது 9:07 21:07 இருக்குது. அண்ட் இங்கே வந்து 21:08. 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால இந்த டைமிங்கில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 மினிட்லேயே ஷிஃப்ட் ஆகிக்கும். அண்ட் என்ட்ரி வந்து எப்போ ப்ளேஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போவே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாமான்னு கேட்டால் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் முடிகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல, அப்போ தான் நம்ம ட்ரேடிங் இங்கே நியூ என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். ஒரு 8 செகண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக அது ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கப்போ நாங்கள் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக 2 செகண்ட்ஸ் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இது பர்ஃபெக்ட் என்ட்ரியாக விழுந்துருக்கு. ஸோ கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற இடத்துல வந்து இங்கே என்ட்ரி விழுந்திருக்கு. அப்போ இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு பெனிஃபிட். இப்போ இன்கேஸ் இந்த ட்ரேட் நம்ம அப் சொன்னோம் இல்லையா, இன்கேஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை நான் டபுள் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்டிங்கில் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிறதுக்கு 2 செகண்ட் இருக்கப்போ அதே சேம் அப் டைரெக்ஷனில் தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். அப்படி தான் ப்ளேஸும் பண்ணணும். அதுதான் வந்து மார்டிங்கில். அண்ட் மறுபடியும் அந்த கேண்டிலும் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. அந்த கரன்சியில் நெக்ஸ்ட்டு கரன்சி நீங்கள் மூவ் ஆகி போயிடணும். ஓகே, இது வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சா. ஸோ லாஸ்ட்டாக 2 செகண்ட்ஸ் இருக்கப்போ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல ஒன்று இந்த கேண்டில் ஃபினிஷிங்கில் நமக்கு ட்ரேட் என்ட்ரி ஆகணும், இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி ஆகணும். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் மேலே போனப்போ கொஞ்சம் கீழே போய் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மேபி அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மிக்சிங்கில் வரும். ஓகேவா? மார்டிங்கல் 1 நான் அப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கரன்சியை விட்டு மறுபடியும் யூஎஸ்டி இஜிபி இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கரன்சியில் எங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிதுன்னு பார்த்து அங்கே நம்ம கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தியோ இல்லை குறைச்சோ வந்து ப்ளேஸ் பண்ணணும் ட்ரேட். ஓகே, இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நான் ட்ரேட் அமௌண்ட்டை குறைச்சிக்கிறேன். இது வந்து மார்டிங்கில் நமக்கு பாசிட்டிவாக இருக்க ரிசல்ட். நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி இஜிபி, யூஎஸ்டி பிடிடி, யூஎஸ்டி என்ஜிஎன், என்சிடி கேட். ஓகே,
ஓகே, இந்த 2 சிக்னல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். வீடியோ நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே யூடியூப் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம விஐபி குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். விஐபி குரூப் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேணாம், எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்லை. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட யாராவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, மந்த்லி ஃபீஸ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் உங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு ரிசல்ட்டை ஆப்போசிட் ஆக்கிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நம்ம குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் 5 மினிட்ஸ் ட்ரேட் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து சிக்னல்ஸை நீங்கள் பாருங்கள். 12:35க்கு வந்து EURGBP கால் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். EURGBP வந்து ஃபஸ்ட் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். EURGBP டோட்டலாகவே இது வந்து 5 மினிட்ஸ்க்கான சிக்னல்ஸ் இல்லையா? ஸோ இந்த 5 மினிட்ஸ் சிக்னல்ஸ் வந்து எப்படி என்ட்ரு பண்ணால் 12:35 நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறது வந்து 12:40க்கு செலக்ட் பண்ணி 12:35 அப்போ கரெக்டாக என்டர் ஆகணும். ஸோ இங்கே வந்து குவாட்டெக்ஸில் டைம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கால் ஆப்ஷன் நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்ட்ரி எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கொடுக்கறது அப்படின்னா, அங்கே உங்களுக்கு நான் நோட் பேடில் காட்டுறேன். இது வந்து ட்ரேடோட என்ட்ரி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 12:35க்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் குவாட்டெக்ஸில் செட் பண்ணக்கூடிய டைம் வந்து 12:40 நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்டிங்கல் 1 வந்து செலக்ட் பண்ணணும். மார்டிங்கல் 1 வந்து 12:40க்கு என்ட்ரி ஆகணும் நீங்கள். ஆனால் குவாட்டெக்ஸில் வந்து 12:45 செட் பண்ணணும். சேம் கான்செப்ட் தான். இன்கேஸ் மார்டிங்கலும் உங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்டிங்கல் 2 என்டர் ஆகணும். என்ட்ரி டைம் ட்ரேட் நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் தான் 12:45 இருக்கணும். ஆனால் குவாட்டெக்ஸில் நீங்கள் செட் பண்ணக்கூடிய டைம் வந்து 12:50 இருக்கணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே 12:40 செலக்ட் பண்ணேன். குவாட்டெக்ஸில் 5 மினிட்ஸ் ப்ளஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் என்ட்ரி டைம் வந்து கரெக்டாக இந்த என்ட்ரி நம்ம எடுக்கணும். நான் டெலகிராம் சிக்னல்ஸில் கொடுக்குற டைம் டோட்டலாகவே வந்து என்ட்ரி டைம் தான். 5 மினிட்ஸ் சிக்னல் அப்படின்னா ப்ளஸ் 5 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அந்த 5 மினிட்ஸ் என்ன வருதோ அதை வந்து குவாட்டெக்ஸில் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் என்ட்ரி எடுக்கணும். இப்படி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் செட்டப் வந்து நமக்கு வரும். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து +35. ஆல்ரெடி உங்களுக்கு டைம் செட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகணும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல டைம் ஜோன் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ இந்த டைம் ஜோனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் ஜோனில் உங்களுக்கு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, செலக்ட் பண்ணிட்டு +5:30 இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் கொடுக்குற சிக்னல்ஸோட டைம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது டோட்டலாக வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் 5 மினிட்ஸ் தான் எக்ஸ்பைரி டைமும் வைக்கணும். நீங்கள் ஒன்ஸ் இந்த கிளாக்கில் வந்து எக்ஸ்பைரி டைம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் டைம் கொடுத்து இதுலேயுமே நீங்கள் 5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் இதுலேயுமே வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த கிளாக் டைம் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டைம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நார்மல் வந்து டைமர் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுவே செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விஷஸ் தான். நான்
மேக்ஸிமம் மார்ட்டிங்கில் வந்து 5 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுறனால மேக்ஸிமம் 5 மார்ட்டிங்கில் வர மேக்ஸிமம் 2 மார்ட்டிங்கில் வர தான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. மினிமம் மார்ட்டிங்கில் வந்து 1 வந்து கம்பல்சரி. ஆனால் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்ட்டிங்கில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கிளிக் டுட்டோரியல் வீடியோஸ்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து இம்போர்ட் டெபாசிட், மணி மேனேஜ்மெண்ட், ட்ரெண்ட் ஃபைண்டர், குவாடெக்ஸ், டைம் சேஞ்ச், பெண்டிங் ஆர்டர், இது எல்லாமே வந்து யூபிஐ டெபாசிட்டு, என்னோட சிங்கிள்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும், எல்லா வீடியோவுமே இந்த வீடியோ சேர்த்து உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 5 மினிட்ஸ் என்ட்ரி எடுத்துரும். இப்போ இன்கேஸ் இது ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன டைம் சொல்லியிருந்தேன், 40க்கு வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம குவாடெக்ஸில் அடுத்து செட் பண்ணக்கூடிய டைம் வந்து 12:45 செட் பண்ணணும். அந்த 12 மாதிரி வரும். அந்த 12:45 எப்போனா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகணும். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கீழே வரும்போது தான் இங்கே வந்து 12:45ன்ற டைமே வந்து நமக்கு வரும். அதோட 12:44 தான் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ட்ரி டைம் எடுக்கிறதுக்கு நமக்கு 30 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிறப்போ நம்ம மார்ட்டிங்கல் என்ட்ரி எடுக்கணும். மார்ட்டிங்கல் என்ட்ரி எப்போ எடுக்கணும் அப்படின்னா, இது நமக்கு நெகட்டிவ் ஆனால் மட்டும்தான். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் மார்ட்டிங்கல் எடுக்கணும். இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்ட்டிங்கல் எடுக்கக்கூடாது. பட் மார்ட்டிங்கல் எடுக்கிற ஸ்டெப் இதுதான். ஓகே, இது நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து 5 மினிட்ஸ் ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேட் வந்து ஒரு 15 சிக்னல்ஸ் நான் வந்து கொடுப்பேன் டெய்லியும். ஆனால் அதுக்கப்புறம் 9 பிஎம்க்கு வந்து 3 to 5 வந்து நான் எப்போதுமே கொடுத்துருவேன். நீங்கள் கம்பல்சரி வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் சொல்கிறதா டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.